உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார். தேவனுடைய அன்பு மாறாத அன்பு என்ற தலைப்பில் இன்று நாம் முன்னோக்கி செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இங்கு அன்பு பற்றி, அதனுடைய மாறாத தன்மையை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தை விட்டு அவர் போய்தான் ஆகணும். வந்தது ஒரு காரணத்திற்காக, மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று, பாவத்திலிருந்து மனிதர்களை இரட்சிக்க வேண்டும் என்று, கருணாதர பலியாக அவரை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த வேலையை முடித்துக்கொண்டு அவர் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். அதற்கான காலமும் சமீபமாய் இருக்கிறது. அதை அவர் அறிந்து விட்டார். ரொம்ப கிட்டதான் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் தம்முடையவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது மாறாத அன்பை குறித்து சொல்றாரு. தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில், அவர் இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தியமும் நான் அன்பு வைத்திருப்பேன்றாரு. இந்த அன்புதான் அது அவர் எப்படி, அந்த அன்பு குறித்து அவர் தன்னுடைய மாறாத அன்பு எப்படி என்றது அவர் சொல்லுறாருன்றது நாம் பார்ப்போமானால், கவனித்தோமானால், அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அன்பானது இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அன்பை போன்றது அல்ல. அன்று இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சொன்னாரு, நாம் எரேமியா புஸ்தகத்தில் படித்தோம் 31:3, இஸ்ரவேலே, நான் உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன். என் அன்பு தாத்காலிகமானதல்ல, இந்த உலகத்திற்குரிய அன்பில்லை, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற மாதிரியான அன்பில்லை, அநாதி அன்பு, நிலைத்திருக்கும் அன்பு.
அந்த அன்பை தான் நானும் உங்ககிட்ட செலுத்துகிறேன் அப்படின்ட்டு தன்னுடையவர்கள் இடத்துல ஒரு குறிப்பிடுறாரு. நீங்கள் தேவன் மேல் பிரியமாயிருக்கிறீர்கள், என்னிலும் அன்பாயிருங்கள். குறிப்பிட்டிருக்கிறார், அதுவும் அவங்க கிட்ட. நானே உங்களை தேவனிடத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவன். நீங்கள் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறது போல என்னிடத்திலும் அன்பாயிருங்கள். நானும் தேவனும் ஒன்றாக இருக்கின்றோம். சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு பாஸ்டில் அவர். இப்போ விடை பெற வேண்டிய காலம் சமீபமாக இருக்கு. ஐயோ, இவரை நம்பி நாம் இருந்தோம், இவர் இறந்து போயிட்டாரு, நம்மளை விட்டு போயிட்டாரு. உங்கள் ஆத்துமாக்களை கலங்காதிருப்பதாக. நான் உங்கள் மீது வைத்த அன்பு இந்த உலகத்திற்குரியதான அன்பல்ல, அனாதி அன்பு, சாஸ்வதமான அன்பு, என்றும் நிலைத்திருக்கும் அன்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் இப்படி குறிப்பிடுகிறார். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள்ன்றத ஒரு அன்பில் நிலைத்திருங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன். இப்போ என் அன்பு எப்பேற்பட்டது? மாறாத அன்பு. நான் ஏதோ எங்கே இருந்தோ இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட அன்பு நான் உங்களுக்கு கொண்டு வந்து நீங்கன்னா பிடிக்கும் எனக்கு. நான் வந்து ஒரு கூட்டத்தை அமைச்சேன், அதில் நீங்கள் முக்கியமானவங்க, அப்போஸ்தலர்களாக நீங்கள் முக்கியமானவங்க, என்னுடைய உபதேசத்தை கேட்குறவங்களாம் நீங்கள் ஒரு கேங்கு, நம்மளாம் ஒரு செட்டு, நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன். அப்படி அந்த மாதிரியான ஒரு செட்டப் இல்லை இது. நம்மளுடைய அந்த பிணைப்புன்றது, நம்மளுடைய அந்த ஒரு செட்டுன்றது அந்த மாதிரி இல்லை. நான் உங்கள் மேலே வைத்த அன்பு இப்படி உலகத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. நான் வைத்த அன்புன்றது பிதா என்னில் அன்பாக இருக்கிறார், அதே அன்பு தான் உங்கள் இடத்துல நான் காட்டியிருக்கேன். அவருடைய அன்பு, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அவருடைய அன்புலையும் என்னுடைய அன்புலையும் பாகுபாடுன்றது இல்லை, வேறுபாடுன்றது இல்லை, வித்தியாசம்ன்றது இல்லை. அவரது எப்படி அனாதி அன்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணதோ அனாதி அன்பு. பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் வேதம் கூறுகிறது, அனாதி அன்புல நீங்களும் நிலைத்திருக்கணும். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறார்,
நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன். இப்போது கனெக்டிவிட்டி, அன்பானது பிதா என்னில் அன்பாயிருக்கிறார் என்றால் அவருடைய அன்பு எப்பேற்பட்டது? அனாதியான அன்பு. அதுபோல தான் நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். சேஞ்சஸ் எதுனா வந்ததா இங்கே? எனி டிஃப்ரெண்ட்? மாறாத அன்பு. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மாறாத அன்பு. தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. எந்த கட்டத்திலையும் மாறாது. சேஞ்சஸ் இருக்காது. அதனால் மாறவும் முடியாது. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறதில்லை, பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதில்லை. பரலோகத்தில் இருந்து பூமியில் அவதரித்தார். இருந்தாலும் என் அன்பு மாறலைன்றதை அவர் உறுதிப்படுத்துகிறாரு. நான் சரீரத்தில் அவதரித்திருக்கலாம், பட் அன்புன்றது அனாதி அன்பு தான், அது மாறாது. அந்த அன்பில் தான் உங்களை நான் சிநேகித்தேன். இஸ்ரவேலர்களுக்கு அவர் உறுதிப்படுத்துகிறாரு தேவன், என்னுடைய அன்பு அனாதி அன்பு, அது தாத்காலிகமானதல்ல. அனாதி அன்பில் உங்களை நான் சிநேகித்தேன். அது நிலையானது. அதை குறித்து நீங்கள் வரியாக வேண்டிய அவசியம் இல்லை. அது நிலையாக இருக்கும். இப்போது அன்பு மாறாதது. தேவன் செலுத்தின அன்பும் இயேசு கிறிஸ்து செலுத்தின அன்பும் மாற்றமே இல்லை. அது எப்படி அனாதி அன்போ சாஸ்வதமானதோ, இதுவும் அனாதி அன்பு சாஸ்வதமானது தான். தேவனுடைய அன்பு மாறாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களில் அன்பாயிருந்தேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும் பொழுது உங்கள் அன்பும் என்னுடைய அன்பும் என் பிதாவினுடைய அன்பும் ஒரே அன்பாக இருக்கும். அப்போது அன்புன்றது மாற்றமடையலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா? அன்பு என்றது, தேவனுடைய அன்பு என்றது மாறாதது. எந்த கட்டத்திலையும் மாறாதது. யாரிடமா இருந்தாலும் அது மாறாதது. அந்த அன்பினுடைய குணாதிசயம் அது. அதனால் மாற முடியாது. என் பிரியமானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்றால் நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம். ஆனால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துகின்றவர்கள். ஆனால் நம்முடைய அன்பானது சாஸ்வதமான அன்பாகத்தான் இருக்க வேண்டும். அதில் மாற்றமே ஏற்பட வாய்ப்பே இல்லை, இருக்கவும் முடியாது, சான்ஸே இல்லை.
அப்போதான் அந்த பிணைப்பு பிதா குமாரன் பிரஜை பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அன்பு, குமாரன் ப்ரொடியூஸ் பண்ண அன்பு, தேவன் ப்ரொடியூஸ் பண்ண அன்பு எல்லாமே சேம், மாறவே இல்லை. தேவனுடைய அன்பு மாறாதது. இப்போ இங்கே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மக்கள், மனிதர்கள் அந்த உண்மையான அன்பு ப்ரொடியூஸ் பண்ணாததுனால அங்கே தான் பிரச்சனை வருது. அன்பு அந்த அன்பாக இல்லை என்றால் அப்போ வித்தியாசம் வந்துடும். இப்போ வித்தியாசம் வந்துடுச்சுன்னா அவருள் நிலைத்திருக்கவில்லை என்றது தான் அதன் அர்த்தம். நான் உங்களில் நிலைத்திருப்பது போல நீங்கள் என்னிலும் நிலைத்திருக்க வேண்டும். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நான் உங்களில் அன்பாயிருந்தேன், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். இந்த கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியமானது. நிலைத்திருக்கிற பிரஜையால் மட்டும்தான் இது முடியும். இல்லையானால் அது அன்பில் இருந்து வெளியேறின மாதிரி தான். நீங்கள் இந்த பிணைப்பு எப்போ உருவாகுதோ அப்போதான் நீங்கள் அன்பிலேயே நிலைத்திருக்க முடியும். அவருக்குள் நிலைத்திருக்க முடியும். நித்திய ஜீவனுள் இருக்க முடியும். அன்பு இங்க ரொம்ப பிரதானமா இருக்கு. அதனால மாறாத அன்பு, தேவனிடத்தில் ஒரு அன்பு, குமாரன் இடத்துல இன்னொரு அன்பு, நம்ம இடத்துல வேறு ஒரு அன்பு இருந்ததுன்னா நம்ம எப்படி தேவனுடைய பிரஜையாக முடியும்? இன்னைக்கு சபையில் பிரச்சனை, குடும்பங்களில் பிரச்சனைகள், சபையில் வாக்குவாதங்கள், சண்டைகள், குடும்பங்களில் வாக்குவாதங்கள், சண்டைகள். எப்படி நாம் எப்படி தேவனில் நிலைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? அது எப்படி தேவனில் நிலைத்திருக்கிற மாதிரி ஆகும்? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இது கனெக்டிவிட்டி. இந்த கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கணும். பிதாவும் அன்பும் குமாரன் அன்பும் மாறாமல் இருக்குது. இப்போ நம்ம அன்பு மாறிடுச்சு. அப்போது அந்த மாறாத அன்பு தான் நம்மளது, அது கூட ஆட் ஆகாது. ஏன்னா நம்ம அன்பு மாறிடுது இல்லையா? நம்மளது மாறாத அன்புல இன்க்ளூட் ஆகலையே. அப்போது ஆசீர்வாதங்கள் எல்லாமே பறிபோயிடும். நாம் நிலைத்திருக்கல என்பது தான் அதனுடைய பொருள். அதனால்
தேவனுடைய மாறாத அன்பில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா அறியணும், விசுவசிக்கணும், அதில் நிலைத்திருக்கணும். அப்போது அவருடைய மாறாத அன்புக்குள்ள நீங்கள் நிலைத்திருப்பீங்க. இப்படி தான் அன்பு பெறணும். இதுதான் அன்பின்படி. இதை தவிர்த்து வேறு அன்புன்றது எல்லாமே பிரம்ம தான். அதனால் மாறாத அன்பில் நாம் நிலை பெற்றிருக்கணும். அவருடைய அன்பு மாறாதது. மாறாத அன்பில் தான் இயேசு கிறிஸ்து நம்மளை நேசித்திருக்கிறாரு. மாறாத அன்பில் தான் நம்மளை அவர் அன்பு செலுத்தியிருக்கிறாரு. மாறாத அன்பு சாஸ்வதமானது, இந்த உலகத்திற்குரியதல்ல. மனிதர்கள் மாறிவிடுவாங்க, இந்த உலகம் மாறிடும், ஆனால் அன்பு மாறாது. அதுதான் தேவனுடைய அன்பு. அந்த மாறாத அன்பு இயேசு கிறிஸ்து காட்டினாலும் மாறாத அன்பு தான். அப்போஸ்தலர்கள் காட்டினாலும் மாறாத அன்பு தான். அவர்களுடைய உபதேசத்தை கைக்கொள்கிற நாம காட்டினாலும் அது மாறாத அன்பாக தான் இருக்க வேண்டும். அந்த மாறாத அன்பில் நிலை பெற்று வாழ்வடைந்து வளர்ச்சியடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம். வணக்கம்.